மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விரைய செலவு செய்து டாக்குமெண்டேஷன் விஷயங்கள், பத்திரப்பதிவு, அலுவலக பதிவு, வேறு நிறுவனத்திற்கு சென்ற போது அங்கே பதிவு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மேஷராசி அன்பர்கள் மாயவரம் அருகே திருவெண்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய சுபதாரணீஸ்வரரை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. ரிஷபராசி 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் பயணமாகி கொண்டு இருக்கும்போது அரசாங்க ரீதியான, அலுவலக ரீதியான, உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி அலுவலக விரிவாக்கம் செய்யும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் சென்னை ஞாயிறு ஸ்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சூரிய பகவான மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுனராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கும். மிதுன ராசி 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், பாக்கிய சனியோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிற சந்திர பகவான், மாமன் வழி உறவில் இருந்த சிக்கல், மாமன் வழி உறவில், அத்தை வழி உறவில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு அமையும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மிதுனராசி அன்பர்கள் காசியில் அருள்பாலிக்கூடிய காலபைரவர மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகளை கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. கடகராசி 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், தொலைதூர பயணத்திற்கான விண்ணப்பம் செய்வது, தொலைதூர பயணத்திற்கான ஆயத்த பணிகள் செய்வது, வேலை சம்பந்தப்பட்ட, கல்வி சம்பந்தப்பட்ட, வருமானம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் கவனம் செலுத்தும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கடகராசி என்பர்கள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சைலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.